அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கர்த்தர் தாமே 26வது நாள் அதிகாலை 5 ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலியமா இணைந்து ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் தாமே 60 100 1000 ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படட்டும். 26 நாளும் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதிகாலை நம்ம தட்டி எழுப்பி தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மளை உற்சாகப்படுத்தி ஜெபிக்கும்படி அநேகருக்காக ஜெபிக்க கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கார், தெரிந்து கொண்டார். அதற்கு நம்ம பாக்கியவான்கள். வசனம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் 1000 பேர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலர்ல நம்மளே 5 மணிக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பி அநேகரோட கூடி ஆண்டவர் ஒரு குடும்பமா ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி வருவதற்காக கர்த்தரை நான் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இன்றைக்கு வேதத்துக்கு நேரா நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகாலை 5 மணி ஜெபத்துல கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 12:2 என்ன சொல்கிறது என்றால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவனுடைய வார்த்தை சொன்னால் சொன்னபடியே நடத்தி கொடுக்கிற தேவன். அதற்காக தான் நம்மளுக்கு விசுவாசம் வேணும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வேணும். கர்த்தரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்க என்ன பெரிய ஜாதி ஆக்குவீங்க ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்துவீங்க ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறும், என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா மாறும், என் சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா மாறும், எங்க ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும், விசுவாசி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதா மாறும் என்று நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்துல வீடியோ மூலியமா பார்த்து கொண்டிருக்க சகோதர சகோதரிகள் ஆமேன் என்று சொல்லுங்க. தேவன் ஒரு பெரிய மராக்களை நம்ம குடும்பத்துல செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால மாத்திரம் தான் அற்புதம் செய்ய முடியும். தேவன் வாக்கு கொடுத்துட்டார்னா அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. 26 நாளும் தேவன் 5 மணிக்கு நம்மளை தட்டி எழுப்பி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படணும். இது யாரால் உண்டானது? இது தேவனால் உண்டானது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமே. நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. ஏனென்றால் 12 ஆதியாகமம் 12:2 படி நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் பெரிய ஜாதிகள் ஆக்கி அவர் நம்ம பேரை பெருமைப்படுத்தி அநேகர் மத்தியில நம்மளை சாட்சியா வைக்க முடியாது. கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் தாமே இதை கொடுத்த அப்போ ஆதியாகமம் 12:2 படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி பேர்களை பெருமைப்படுத்தும்படியாய் கர்த்தாவே உங்க சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எல்லாம் கேட்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற. விசேஷமா கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆண்டவரே யூடியூப் சேனலையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீங்க தாமே ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. ஆவியான பொறுப்பேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஆமென்.